கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விட்டாதையும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற வேளையிலே தான் அங்கே தமது கற்பனைகளை விட்டு நாங்கள் வழி தவறாதபடி நம்மை காக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை தேடுகிறது நாங்கள் ஏதோ ஒரு கடமைக்காக அல்லது இந்த நாட்களிலே அவரை இந்த நேரத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதாக அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் தேட வேண்டும். இந்த நாட்களிலே எந்த நேரங்களாக இருந்தாலும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதை எடுத்து பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவரை தேடிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு நேரம் கிடைக்கிற வேளையிலே நாங்கள் முழு இருதயத்தோடும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகிறதற்கு இந்த நாட்களில் நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் இந்த நாட்களில் அவரை வந்து தேடி நாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களில் நாங்கள் செயல்படுகிற வேளையிலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வார். இந்த நாட்களில் என்னவென்றால், அவருடைய அந்த கற்பனைகளை விட்டு நாங்கள் வழி தப்பி போகாதபடி அந்த கற்பனைகளின்படி இந்த நாட்களிலே காப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்திலே எடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகளை பிரமாணங்களை கைக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் யோசுவாவின் புஸ்தகத்திலே, சங்கீத புஸ்தகத்திலே, இன்னுமா இந்த நாட்களிலே பாருங்கள், யாத்ராமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் ஜனங்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை வைத்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். யார் மூலமாய்? மோசே மூலமாய் இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கற்பனைகளை இந்த நாட்களிலே மோசேனுடைய கையிலே இந்த நாட்களில் கற்பனைகளை எழுதி இந்த நாட்களை கொடுத்தார், கட்டளைகளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 10 கட்டளைகள் இந்த நாட்களில் அதன்படி இந்த ஜனங்கள் கைக்கொள்ள வேண்டும், அதன்படி இந்த ஜனங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்ல, அதுதான் அவருடைய பிரமாணங்களாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் பலி என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வழியிலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். நம்முடைய திட்டத்தின்படி இந்த நாட்களில் நாங்கள் சபை ஆராதனைகளை மாற்றிக்கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அங்கே பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், இப்படித்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியமனத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே வைத்திருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆசாரியரை தவிர வேறு ஒருவரும் அவருடைய பலிபீட தண்டைக்கு போக முடியாது என்ற ரீதியிலே இந்த நாட்களில் தேவன் அப்படியாக ஒரு கடுமையான ஒரு நிபந்தனைக்குள்ளே அந்த ஜனங்களை இந்த நாட்களில் வளர்த்து வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கல்வாரியில் அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை விடுகிற வேளையிலே திரைச்சீலை அங்கே எப்பொழுது கிழிந்ததோ அதற்கு பின்பாக அந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை மாற்றப்படுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த உடன்படிக்கையின்படி எப்பொழுதும் எந்த வேளையிலும் இந்த நாட்களிலே நாங்கள் அவர் அண்டையிலே போகலாம், பிதாவின் அண்டையிலே தரிசிக்கலாம், வரலாம் என்று சொல்ல ரீதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அருமை பிள்ளைகளே பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அவரை முழு இருதயத்தோடும் இந்த நாட்களை தேடும்படியாக இந்த நாட்களை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு உள்ளத்தோடும் இந்த நாட்களிலே அவரை நாங்கள் ஆராதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அவர் அங்கே தன்னுடைய கற்பனைகளையோ தன்னுடைய காரியங்களையோ விட்டு விலகாதபடி நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்கள் எப்படியாக இவ்வளவு நாளும் ஆராதித்தீர்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால்
இன்றைய நாளில் இருந்த ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.